ஹாய் ஹலோ வெல்கம் டு சினிமா சொசைட்டி. இன்றைக்கி நம்ம சினிமா சொசைட்டியில் என்ன பார்க்க போகிறோன்னா அப்டேட்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலான்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தனுஷோடைய நெக்ஸ்ட் ஃபிலிம் வந்து அவரோட டைரக்ஷனாக 3வது படம் வந்து என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம். இந்த ப்ராஜெக்டை வந்து ஃபஸ்ட்டு வந்து சௌந்தர்ய ரஜினிகாந்த் தான் வந்து டைரக்ஷன் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. இந்த படத்தோடைய ஸ்டோரி வந்து தனுஷ் வந்து 8 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து எடுத்துட்டாரு. பட் சௌந்தர்ய ரஜினிகாந்த் வந்து தனுஷை வச்சு VIP 2 டைரக்ஷன் பண்ணனால இப்போ வந்து இந்த படத்தை வந்து தனுஷே வந்து டைரக்ட் பண்ண போகிறாரு. இந்த படம் வந்து ஒரு ஃபீல் குட்டான ஒரு லவ் ஸ்டோரி படம். ஸோ நெக்ஸ்ட் அப்டேட் வந்து என்னென்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் எடுக்கிற லால் சலாம் படம் வந்து Jan 26க்கு வந்து போகுது. ஸோ இப்போ வந்து லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ் எடுத்துகிட்ருக்க படம் வந்து பார்த்திங்க அப்படின்னா மிஷன் 1 Chapter 1. ஸோ அந்த படத்தை வந்து பொங்கலுக்கு வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க. இந்த படத்தில் வந்து அல்லு நடிச்சிருக்காங்க. விஜயோட டைரக்ஷனில் பொங்கலுக்கு வந்து ரிலீஸ் ஆக போகுது. லால் சலாமும் பார்த்திங்க அப்படின்னா லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ் தான், இந்த படமும் லைக்கா ப்ரொடக்ஷன் தான். ஸோ அஃபிஷியலாக இதுலேருந்து என்ன பண்ணிடலாம் சொல்லி பார்த்திங்க அப்படின்னா லால் சலாம் வந்து போஸ்ட்பாண்ட் ஆகுது. லால் சலாம் வந்து Jan 26 ரிலீஸ் ஆகுமானா அது வந்து டவுட்டு தான். மேபி இந்த படம் வந்து February மாதத்துக்குள்ளே தேட்டர்ஸில் வந்து கொண்டு வந்துடுவாங்க. ஸோ இப்போதைக்கு பொங்கல் ரேஸில் பார்த்தீங்க அப்படின்னா சிவகார்த்திகேயனோட அயலான், தனுஷோட கேப்டன் மில்லர், இப்போ அருண் விஜயோட இந்த மிஷன் 1 படம் வந்து சேர்ந்துருக்கு. ஸோ அயலான் படத்தோடைய அப்டேட் வந்து இப்போ என்ன வந்திருக்குன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஆடியோ லான்ச் வந்து நாளைக்கு December 26 வந்து நடத்த போகிறாங்க. ட்ரெய்லர் லான்ச் ஈவெண்ட்டை துபாயில் நடத்துகிறதா வந்து பிளான் பண்ணியிருக்காங்களாமா. எப்போன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா Jan 7. ஸோ நெக்ஸ்ட் அப்டேட் வந்து என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜூனியர் என்டிஆர் நடிக்கிற தேவரா படத்துடைய அஃபிஷியல் டீசர் வந்து January 8 வந்து வரப்போகுது. படம் வந்து April 5 வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க. இந்த படத்தில் வந்து ஜூனியர் என்டிஆர் அப்புறம் ஜான்வி கபூர் வந்து நடிச்சிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் அப்டேட் வந்து என்னென்னா அட்லி வந்து இப்போ ஒரு ப்ராஜெக்ட் வந்து எழுதிக்கிட்டு இருக்காராமா. இது வந்து ஒரு டியூவல் ஹீரோ சப்ஜெக்ட். ஸோ இதுக்கு வந்து அட்லி வந்து யாரை மைண்டில் வச்சு எழுதிக்கிட்டு இருக்காருன்னா ஷாருக் கானையும் தளபதி விஜயும் வச்சு எழுதிக்கிட்டு இருக்காராமா. ஸோ இந்த ப்ராஜெக்ட் தான் அட்லி வந்து நெக்ஸ்ட் பண்ண போகிறாரா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இல்லை. நெக்ஸ்ட்டு வந்து அட்லி வந்து அல்லு அர்ஜுனை வச்சு தான் வந்து எடுக்க போகிறாரு. அல்லு அர்ஜுன் கிட்ட வந்து ஒரு ஒன்லைன் வந்து சொல்லியிருக்காராம். அந்த ஒன்லைன் வந்து அல்லு அர்ஜுனுக்கு வந்து பிடிச்சிருக்காமா. இப்போ வந்து அல்லு அர்ஜுன் வந்து புஷ்பா 2ல் வந்து இருக்கார். புஷ்பா 2 வந்து நெக்ஸ்ட் இயர் ஆகஸ்ட் மந்தில் வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஸோ புஷ்பா 2க்கு அடுத்து தான் பார்த்திங்க அப்படின்னா இந்த ப்ராஜெக்டை வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த ப்ராஜெக்டை வந்து யார் ப்ரொடியூஸ் பண்ணலான்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா சன் பிக்சர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் அப்டேட் வந்து என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஏகே இப்போ நடிச்சுக்கிட்டு இருக்கிற படம் வந்து விடாமுயற்சி. அசர்பைசான்லேயே படத்தோடைய மொத்த ஷூட்டிங்கையும் வந்து முடிக்க போகிறாங்களாமா. ஸோ இன்னும் 2 days தான் ஷூட்டிங் இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு 10 days வந்து பிரேக் எடுக்க போகிறாங்க. January month தான் பார்த்திங்க அப்படின்னா இந்த படத்துடைய மிச்ச ஷூட்டிங்கை வந்து கண்டினியூ பண்ணுவாங்களாமா. ஸோ நெக்ஸ்ட் அப்டேட் வந்து என்னென்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிறிஸ்மஸ்க்கு வந்து மலையாளத்துலேருந்து நேரு அப்படின்னு சொல்லி ஒரு படம் ஒன்று வந்துச்சு. மோகன்லால் அப்புறம் ஜித்து ஜோசஃபோடைய டைரக்ஷனில் வந்து வந்த படம். இந்த படத்தை வந்து தெலுங்கில் வந்து ரீமேக் பண்ண போகிறாங்களாமா. அந்த படத்தில் வந்து வெங்கடேஷ் வந்து ஹீரோவாக வந்து நடிக்கிறாரு. ஸோ இதான் பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கான அப்டேட்ஸ். நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா சலார் படத்துடைய ரிவ்யூ வந்து போட்டிருப்போம். அந்த வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா இந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு போய் அந்த வீடியோ வந்து பாருங்கள். நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.